எல்லாருக்கும் வணக்கங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் பிறக்கப்படக்கூடியது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் மேச ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. கடகராசிக்கு மட்டுமே ராசிநாதனான சந்திர பகவான் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் கடகராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அற்புதமான மாதம். அதுபோக சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி, ஏன்னா சுக்கிர பகவான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதியாகவும் 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய அருமையான நேரம். நம்ம சந்திர பகவான் ராசிநாதன் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்திலிருந்து 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய மிக சிறந்த நேரம். அப்போது மனக்கோட்டைகள் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே மனக்கோட்டைகள் இருக்க தான் செய்யுது. மனசுக்குள்ளார கோட்டை கட்டிக்கிறது. நெசத்தில் கோட்டை கட்டுறமோ இல்லையோ மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கோட்டைகள் இருக்கும். இந்த மாதத்துலையாவது இந்த செயல் செஞ்சு கொடுன்னு நினைக்கிறேனுங்க, இந்த மாதத்துலையாவது நான் வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் அப்படின்றது அஷ்டமச்சனி முடிந்து முதல் மாதம். திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். இதில் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, உண்மையிலேயே சனி பகவான் பயிற்சி அடைகிறாரா? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஆரம்ப காலத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் தானுங்க வந்தது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஜோதிடத்துக்கு ஆதி என்னான்னா ஆதி வாக்கியம் தானுங்க. 365 நாள் அப்படின்ற கணக்கு கொண்டு தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சித்தர காலத்தில் வந்தது வாக்கியம் தானுங்க. காஞ்சி பெரிவாள் வந்ததுக்கப்புறம் 365 நாள் கிடையாது, 365 கால், 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருஷம் வருது. அதை கணக்கு கொண்டு வந்த பஞ்சாங்கம் தானுங்க திருக்கணிதம், திருத்தி எழுதிய கணிதம். மனசாலுக்கு பலன் சொல்கிறதுக்கு வாக்கியம் வேண்டாம், திருக்கணிதத்தை பயன்படுத்திக்கோங்க. தெய்வ தேவாலயத்தில் பயிற்சி பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வாக்கியத்தை பயன்படுத்திக்கோங்கன்ட்டு மகா பெரிவாள் சொன்னது. அந்த அடிப்படையில் நிறைய பேர் இன்றைக்கி திருக்கணிதத்துக்கு மாறிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வாக்கியத்தில் இருக்காங்க. எப்போவுமே ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி, குரு பயிற்சி ஆனாலும் சரி, அல்லது சனி பகவான் பயிற்சி ஆனாலும் சரி, திருக்கணித பிரகாரம் எந்த கோவில்லையும் பூஜை நடக்காது, பயிற்சி பூஜைகள் நடக்காது. இப்போ இந்த வருஷம் கூட மார்ச் மாதம் 29ஆம் தேதி கூட திருநள்ளாறில் பயிற்சி பூஜை நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. வாக்கிய பிரகாரம் தான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்ட திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிருவார். அதனால் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முழுமையாக அஷ்டமச்சனி விலகிடுச்சு. இந்த தருணமானது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. சார், அஷ்டமச்சனி நீங்கின உடனே போன உடனே நமக்கு நல்லது நடந்துருமா சார்? உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேனுங்க. சனி பகவான் மட்டும் கிடையாது, கடகராசிகாரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக வருவார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனகாரகனுடைய வீடு குரு பகவானுடைய ஆதிக்கத்தில். சூரிய பகவான், புதன், சுக்கிரன், ராகு, சனி 5 கிரகங்கள் இருக்கும் 9வது பாவகத்தில். 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிரகங்களும்
கடகராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரல, இந்த மாதத்தில் உத்தியோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உழைப்பு மட்டும்தான் இருக்குது, உயர்வு இல்லை. கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை. கேள்விகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க, அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் இல்லை, இல்லையா? இந்த மாதத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனகாரகனுடைய வீட்டில் மட்டும் இல்லை, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் வரார். தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்ச நிலையில் வரார். அப்போ சூரிய பகவானுடைய மாற்றம் கடகராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இதில் பிரதானமான எதிர்பார்ப்பு என்னன்னா, அஷ்டம சனியால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை நீங்குமா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்குமா, நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா, ஆஹா ஓஹோன்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஓரளவுக்காக நல்ல விதமான வாழ்ந்து காட்டுவனா, இது எல்லாருக்கும் உள்ள பிரதானமான எதிர்பார்ப்பு. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு மட்டும் நீங்கிறது இல்லாமல் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். நம்மளை பாவி பரப்புன்னு சொன்னவங்க எல்லாமே நல்லவங்கன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த நேர காலங்கள் இருக்கும். போகாத இடத்துக்கு போனன்ற பேரும் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேரும் வந்துருச்சு, இன்றைக்கு வரைக்கும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். அப்படின்னா இந்த நேரத்தில் 100% உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு சில மாற்றங்கள் வரும். அதுபோக 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, ஏப்ரல் 13 தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாம். இல்லை, நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக எடுத்துக்கிடலாம். இரும்பு இயந்திர தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வாகன தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு மாற்றங்கள் வந்துடுமா? நிச்சயமாக வந்துடும். மண் மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு நல்லது நடந்துருமா? இதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா? இரும்பு இயந்திர தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லது நடக்கும்னா அதுக்கு காரணம் சனி பகவான் தான் இரும்புகாரகன் சொல்லுவாங்க. அப்போது தொழில்காரகனும் அவர் தான். சனி பகவான் கடகராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்துக்கு வந்து தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். இதில் இன்னொரு அற்புதமான ஒரு அமைப்பு என்னன்னா, புதனாதித்ய யோகம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை, ஏப்ரல் முழுவதும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் கிரக பரிவர்த்தனை, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுனால கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு மாதமாக இருக்க போகுது வரக்கூடிய ஏப்ரல் மாதம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கும் நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைக்கிறோம்னா விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரும், ஆனால் விளைஞ்சது தான் வீடு வந்து சேராது. அந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருக்குதான்றது பார்த்துக்கிறது உத்தமம். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லை நான் சொல்லலை. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும்னு நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் இருக்கிறேனுங்கன்னு வருத்தப்படக்கூடிய கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்களோ இல்லையோ, ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்களோ இல்லையோ, ஒருத்தருடைய அழிவுக்கு மட்டும் நீங்கள் காரணமாக இருந்துட மாட்டீங்க. உங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு காலகட்டம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் 5 கிரகங்கள் 9வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய நேரம் நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் 3ஆம் தேதி வராரு, அந்த அமைப்பும் நல்லா இருக்குது.
தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறார். வெளியூர் வெளிநாடு போன்ற வேலைகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்துக்கோ அல்லது அயல் நாட்டுக்கோ நான் போராடிட்டு இருக்கிறேனுங்க, நான் போகணுன்ற ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாழ்வாதாரம் வேலையிலையும் சரி, ஒரு சில திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி 100% கடகராசி நண்பர்களுக்கு உண்டான பிரமாதமான அனுகூலம் தரக்கூடிய அருமையான நேரம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம். ஏதோ இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். லாபஸ்தானாதிபதியும் அதே மாதிரி 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிருஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதே மிகப்பெரிய நல்ல விஷயம். குரு பகவான் உங்களுடைய கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க. 9வது பாவகத்துக்கு அதிபதி அவரே. கடக ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாத காலமாகவே அவர் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் தான் இருந்தார். அஷ்டமச்சனி இருந்ததால் கடகராசி நண்பர்களுக்கு பெருசாக மாற்றம் இல்லாமல் இருந்தது. இப்போ அஷ்டமச்சனியுடைய தாக்கம் மட்டும் நீங்களே. சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போயிட்டு 3வது பார்வையாக குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். இதனால் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மன அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் 3 முறை சொல்லிவிட்டேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும்ன்ட்டு 3-4 முறை சொல்லிவிட்டேனுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி செவுத்தில் அடித்த பால் மாதிரி எவ்வளோ வேகமாக அந்த பந்து போகுதோ அதை விட வேகமாக பின்னுக்கு வரும் பாருங்க, அதுதான் நடந்திருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி. இந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான அருமையான பிராப்தம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம். நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஞாபக மருதி சரியாகும், படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிற மணமகள் அல்லது மணமகன், என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா புத்திரகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த தொடர்புகளால் புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நிச்சயமாக குறையும், நீங்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நல்ல அனுகூலங்கள் நிறைந்த அற்புதமான மாதமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கிறேன், அனுபவித்து சொல்லுங்கள். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். இந்த பதிவு கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.